பானு வணக்கம். நடந்து முடிந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பட்டியல் இன மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்தும் அவதூறாக பேசியதாக அவர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட வந்த நிலையில் இது தொடர்பாக எஸ்சி ஆணையம் சார்பில் கடந்த 27ஆம் தேதி வழக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 30ஆம் தேதி நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பட்டாபிராம் காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அந்த வழக்கை விசாரிப்பதற்காக சீமானை விசாரிக்க அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதன்படி சீமானை விசாரிப்பதற்காக பட்டாபிராம் உதவி காவல் ஆணையர் சுரேஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு பதிவு செய்த நிலையில் சமீபத்தில் கூட அவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியது மீண்டும் இந்த வழக்கில் வலு சேர்ப்பதாக அமைந்தது. இந்நிலையில்தான் அவர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு வன்கொடுமை எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சீமான் மீது பட்டாபிராம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதை விசாரிப்பதற்காக பட்டாபிராம் உதவி காவல் ஆணையர் சுரேஷ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நியமனத்தை அடுத்து சுரேஷ்குமார் பட்டாபிராம் காவல் ஆணையர் உதவி காவல் ஆணையர் சுரேஷ்குமார் சீமானுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று காவலருடன் சென்று விசாரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த விசாரணையின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இந்த வழக்கினுடைய நகர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே அவர் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த பிரச்சாரத்தின் போது கூட அவர் பட்டியலின சமூக மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாகவும் குற்றம் சாட்டப்படுது. அதைத் தொடர்ந்து கருணாநிதி குறித்தும் அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிப்பதற்காக பட்டாபிராம் உதவி காவல் ஆணையர் சுரேஷ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வு பொறுத்தவரையில் சுரேஷ்குமார் சீமானை விசாரிப்பார். அந்த விசாரணை அடிப்படையில் அவர் மீது ஏற்கனவே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் நகல் அவருக்கு கொடுக்கப்படும். அதைத் தொடர்ந்து இந்த விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.